லாஸ்ட் கிளாஸ் வந்து இந்த டாபிக் இல்லையா, அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம வந்து பேசியிருந்தோம். அதில் வந்து பார்த்தோன்னா ரெண்டு விஷயத்தை நம்ம பேசணும். ஒன்று எமிஷன் ஸ்பெக்ட்ரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். நமக்கு நார்மலாக வந்து ஒரு ஒயிட் லைட் வந்து ஒரு ப்ரிசமில் படும்போது எனக்கு வந்து அந்த விப்ஜிஆர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும். அதை நம்ம கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல எனக்கு அப்சார்ப்ஷனும் இருக்காது, எமிஷனும் இருக்காது, கம்ப்ளீட்டாக இருக்கும். எல்லா பேண்டுமே அந்த வித்துமே கம்ப்ளீட்டாக இருக்கும், எல்லாமே கண்டினியூஸாக அழகாக இருக்கும், எங்கேயுமே அந்த திட்டாக இருக்காது, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ தட் இட் வில் பி பர்ஃபெக்ட்லி அலைன்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதை நம்ம கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் ஃபாலோட் பை யூ ஹேவ் திஸ் ஒன் விச் இஸ் அப்சார்ப்ஷன் அண்ட் தென் எமிஷன். அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் வந்து ஒரு கோல்டு கேஸ் வழியாக நம்ம லைட்டை பாஸ் பண்ணி ப்ரிசமில் படும்போது நமக்கு கிடைக்கிறது. ஹாட் கேஸ் வழியாக லைட்டை பாஸ் பண்ணி ப்ரிசமில் கிடைக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ஸோ இது எல்லாமே எதனால் அப்படின்னா எனக்கு அந்த எனர்ஜி டிரான்சிஷன்னால தான். இந்த எனர்ஜி டிரான்சிஷன் வந்து நம்ம இந்த போர் கான்செப்டில் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் இல்லையா. இந்த பாருங்கள், இந்த போர் இதில் வி டிஸ்கஸ்ட் இந்த பேட்டர்ன் வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த போரில் நம்ம என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா என்னுடைய எனர்ஜி டிரான்சிஷன் இங்கே. ஸோ என்னுடைய எனர்ஜி மாறுது, அந்த மாதிரி எனர்ஜி மாறும்போது தேர் ஆர் சர்டன் ரேடியேஷன் வில் கம் பார்ட் இல்லையா. ஒரு சில ரேடியேஷன்ஸ் வந்து வில் டேக் பிளேஸ் அப்படின்றத நம்ம பேசணும். ஸோ அதை தான் இங்கேயும் நம்ம வந்து கோயிங் டு டாக். இங்கே எனக்கு ஒரு எலக்ட்ரான் ஒரு ஸ்டேட்டில் இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து எனக்கு மூவ் ஆகும்போது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த லைன் ஸ்பெக்ட்ரா ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படின்ற ஒரு இதில் பார்க்குறோம். இது நீங்கள் அப்படியே நீங்கள் 11th கெமிஸ்ட்ரியில் ஆப்வியஸ்லி படிச்சிருப்பீங்க. கெமிஸ்ட்ரியில் என்னுடைய எனர்ஜி மாறும்போது, அதாவது அந்த எலக்ட்ரான் வந்து எக்ஸைட்டேஷன் ஸ்டேட் போகும்போது எனர்ஜி கெயின் பண்ணது ஹையர் ஸ்டேட்டுக்கு போயிட்டு மறுபடியும் அது லோவர் ஸ்டேட்டுக்கே வந்துடும். ஸோ ஹையர் ஸ்டேட்டில் போயிட்டு அது மறுபடியும் லோவர் ஸ்டேட்லேயே வந்துடும். ஸோ நமக்கு வந்து ஜென்ரலாக அந்த எனர்ஜி ரைட் நமக்கு தெரியும். எனர்ஜி ஆஃப் ஆர்பிட் நம்ம ப்ரீவியஸாக கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா. எனர்ஜி ஆஃப் த ஆர்பிட் வந்து -13.6 by n² எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு. மற்ற எல்லாமே நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அந்த எனர்ஜியை தான் இந்த இடத்துல we are going to include. அப்போ எனர்ஜி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், எனர்ஜி which is equal to -13.6 எலக்ட்ரான் வோல்ட் by n². இதுக்கு முன்னாடி ஸ்டெப் எப்படி இருந்தது, எனர்ஜி இஸ் நத்திங் பட் மைனஸ் ஆஃப் me⁴ upon 8 epsilon naught square n² h² அப்படின்னு இருந்தது இல்லையா. இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். என்னுடைய ஃபஸ்ட்டு ஷெல், என்னுடைய இன்னொரு ஷெல், அதாவது ஃபஸ்ட்டு அண்ட் தென் செகண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டா இங்கே இந்த எனர்ஜி நம்ம ரேடியேஷன் கொடுக்குறோம் இல்லையா, அந்த வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி வந்து நமக்கு h நம்ம படிச்சிருக்கோம் டியூவல் நேச்சரில். ஸோ மைனஸ் ஆஃப் me⁴ 8 epsilon naught n h எல்லாமே ஸ்கொயர் தான். இது என்னுடைய எனர்ஜி மைனஸ் ஆஃப் இன்னொரு இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் me⁴ 8 epsilon naught n h எல்லாமே ஸ்கொயர். இப்போ வந்து சார் இது வந்து ப்ளஸில் இருக்குது, இது வந்து மைனஸில் இருக்குது, நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா அப்படின்னா முடியாது. பிகாஸ் எனக்கு வந்து என்னுடைய எனர்ஜி லெவல் ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் வேறு. இப்போ இந்த இனிஷியல் ஃபைனல்ன்றது 2 ஆர்பிட்டுக்கான வேல்யூ, ஒரே ஷெல்லு கிடையாது, 2 ஆர்பிட். ஸோ லெட்டஸ் எனக்கு வந்து ஃபைனல் இனிஷியல் இல்லையா. ஸோ செகண்ட்லேருந்து எனக்கு ஃபஸ்ட்டில் ஜம்ப் ஆகுது. அப்போ இது எப்படி எழுதலாம், ஹெச் நியூ இஸ் நத்திங் பட் நியூன்றது என்ன, ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி அப்படின்றது என்ன நம்ம படிச்சிருக்கோம். ஃப்ரீக்வன்சி அப்படின்றது வந்து ஸ்பீட் அப்படின்றது ஃப்ரீக்வன்சி இன்ட்டு லேம்டா, இது வந்து காமன் டேர்ம் இல்லையா. ஸ்பீட் அப்படின்றது ஃப்ரீக்வன்சி இன்ட்டு லேம்டா. அப்போ ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்ன பாருங்களேன், c/λ இல்லையா. ஃப்ரீக்வன்சி அப்படின்றது c/λ அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியும். அப்போ இதை நான் அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் c/λ which is equal to இந்த இடத்துல if I consider me⁴ 8 epsilon naught square h² இதெல்லாமே காமன். ரிமைனிங் என்ன இருக்குது, இந்த n² மைனஸ் n1 வந்துடுங்க இல்லையா. ஏன்னா எனக்கு இது தானே முன்னாடி ரைட், ஏன்னா இது ப்ளஸில் இருக்குது இல்லையா. n1 வந்து ப்ளஸில் இருக்குது, கரெக்ட். n1 வந்து ப்ளஸில் இருக்குது மைனஸ் ஆஃப் n2.
இங்கே பாருங்கள் இது ப்ளஸ் n1 வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ ப்ளஸ் இது பாருங்கள் மைனஸ் வந்து n2ல இருக்குது. அப்போ மைனஸ் n2 ஸ்கொயர். ரைட்டா? இதுக்கான கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு கொடுத்துருப்பாங்க. இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ விச் இஸ் ரைட்பர்க் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய வேவ் லென்த் 1/λ. இந்த கான்ஸ்டன்ட் எல்லாம் போயிடுச்சு. ஜஸ்ட் ஐம் சேயிங் 1/λ. இந்த வேல்யூ நான் என்ன சொல்ல ரைட்பர்க் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவேன். 1/n1 ஸ்கொயர் 1/n2 ஸ்கொயர் இல்லையா? n1 ஸ்கொயர் அண்ட் தென் n2 ஸ்கொயர் அப்படின்னு நான் இங்கே சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய n1 n2 அப்படின்றது 2 டிஃப்ரெண்ட் ஆர்பிட், 2 டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி இல்லையா? இதை தான் இந்த லைன் ஸ்பெக்ட்ரா ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டமில் நம்ம பேசுவோம். லைன் ஸ்பெக்ட்ரா ஆஃப் தி ஹைட்ரஜன் ஆட்டமில் நம்ம பேச போகிறோம். ரைட்? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் ஃப்ரீக்வன்சி. ஏன்னா ஃப்ரீக்வன்சி என்னுடைய வேவ் லென்த் எப்படி இருக்கு? இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஃப்ரீக்வன்சி வேவ் லென்த்தும் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ வேவ் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு வி யூஸ் திஸ். அண்ட் அட் த சேம் டைம் இந்த இடத்துல வந்து நீங்கள் இதெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. இது மட்டும் தான் நமக்கு வந்து தேவைப்படும். சரியா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரீக்வன்சி இல்லை விச் இஸ் ஈக்குவல் டு 1/λ அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த ரைட்பர்க்கு ஒரு வேல்யூ இருக்குது. நம்ம வந்து மேக்னட்டிசமில் μ0/4π அதுக்கு 10⁻⁻7 அப்படின்னு எடுத்துருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட்பர்க்கு யூ ஆர் கோயிங் டு யூஸ் ரைட் ஆர் பின்னு போட்டாலும் ஓகே தான். இதோடைய வேல்யூ வந்து 10⁻+7 எழுதுனா முடிஞ்சு போச்சு. எதுக்கு சார் இது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இதையும் கம்பேர் பண்ணுங்க. மேக்னட்டிசம் -7, இங்கே வந்து +7. இங்கே 1 பாயிண்ட் இருக்கே சார், 1 தானே. ஸோ பெருசாக வேல்யூவெல்லாம் சேஞ்ச் ஆகாது. நீங்கள் ரைட்பர்கை ஸ்ட்ரெயிட்டாக இப்படியே எழுதிக்கலாம். இல்லை 1 × 10⁻7 அப்படின்னு எழுதினாலும் சந்தோஷம்தான். சரியா? இதுதான் நமக்கு வந்து ரைட்பர்க்குக்கான கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ தட் when you compare with the initial, அதாவது அந்த மேக்னட்டிசம் வந்து -7, இது +7, இப்படி கம்பேர் பண்ணி பாருங்களேன். இந்த ரைட்பர்க் வேல்யூ உங்களுக்கு வந்து மறக்கவே மறக்காது. இந்த ரைட்பர்க் வேல்யூ வந்து உங்களுக்கு மறக்கவே மறக்காது. சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. வெரி சிம்பிள் இல்லையா? இப்போ இதை வச்சு எனக்கு ஒவ்வொரு சீரீஸ் வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து லைமன் சீரீஸ், அடுத்து பால்மர் இல்லையா? பால்மர் சீரீஸ், அடுத்து பாஸ்டன், தென் வந்து பார்த்தீங்கன்னா பிராக்கெட், அதுக்கப்புறம் ஃபைனலி வி ஹேவ் பி ஃபண்ட். ரைட்? ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் சீரீஸ். அப்போ இந்த ஒவ்வொரு சீரீஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு வேவ் லென்த், அதாவது அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம படிச்சோம், அந்த ஃப்ரீக்வன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த் அப்படின்னு. அப்போ எனக்கு ஒவ்வொரு சீரீஸில் ஒவ்வொரு வேவ் லென்த் வந்து வர்றதுனால எனக்கு ஒவ்வொரு விதமான ரேடியேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் ஆகுது. ரைட்டா? இது எல்லாத்துக்கும் நீங்கள் அதே ஃபார்முலா தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க. பட் அந்த 1 2 அந்த n1 அந்த n2 உடைய வேல்யூ மட்டும் வில் பி கீப் ஆன் சேஞ்சிங். ஸோ வாட் யூ ஹேவ் டு ரிமெம்பர், மெயின் திங் என்னென்னா, என்னுடைய லைமன் சீரீஸில் இது ஃபாலோ ஆகக்கூடிய அந்த வேவ் லென்த் ரீஜன் வந்து யூவியில் இருக்கும். யூவி ரீஜனில் அது ஃபாலோ ஆகும். இது பால்மர் அப்படின்னு சொல்லும்போது இட் கம்ஸ் அண்டர் விசிபிள் லைட், அதாவது அந்த விசிபிள் ரீஜனுக்கு வந்து சேர்ந்துடும். விச் மீன் அதில் கிடைக்கக்கூடிய வேவ் லென்த் எல்லாம் இந்த விசிபிளில் தான் இருக்கும். மற்ற எல்லாமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டன் ஆகட்டும், பிராக்கெட் ஆகட்டும், பீஃபண்ட் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் இன்ஃப்ராரெட். ரைட்? இன்ஃப்ராரெட் ஐஆர் ரீஜனில் இது எல்லாமே வந்து கிடைக்கும். ரைட்டா? இப்போ இதில் என்ன அப்படின்னா, இமேஜின் என்னுடைய நியூக்ளியஸ் வந்து இதுதான். இது என்னுடைய ஃபஸ்ட்டு ஷெல், இது என்னுடைய 2வது ஷெல், என்னுடைய 3வது ஷெல், என்னுடைய 4வது ஷெல். ஓகே, இந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு ஷெல் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஷெல்லிருந்து எனக்கு எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகுது. அதாவது ஹையர் ஸ்டேட்டு லோவர் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது. ஹையர் ஸ்டேட்டு லோவர் ஸ்டேட் நம்ம படிச்சிருக்கோம். என்னுடைய வெலாசிட்டி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு n, என்னுடைய வெலாசிட்டி வந்து என்னுடைய ரேடியஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n அப்படின்னு இல்லையா? என்னுடைய ரேடியஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர்லாம் இருக்குது. ஐம் ஜஸ்ட் ரைட்டிங் ஒன்லி n. ரைட்டா? ஸோ என்னுடைய r வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், என்னுடைய வெலாசிட்டி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ரைட்? இது வந்து நமக்கு முக்கியமானது. இப்போ இமேஜின் என்னுடைய கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னு இந்த ஃபஸ்ட்டு லெவலில் தான் நம்ம கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போ இந்த கிரவுண்ட் ஸ்டேட்டில் செகண்ட் ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரான், தேர்ட் ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரான், ஃபோர்த் ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரான், அண்ட் தென் ஃபிஃப்த் ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரான். அதாவது நான் எந்த ஷெல் எடுக்க போகிறேன் K அப்படின்னு எடுத்தால் அதுக்கு அடுத்து இருக்கிற எல்லா ஷெல்லுலேருந்து எனக்கு வந்து எலக்ட்ரான் வந்து விழுது அப்படின்னா அதை வந்து நம்ம லைமன் சீரீஸ், ஃபஸ்ட்டு ஒன் இதான் லைமன் சீரீஸ். இப்போ எனக்கு வந்து ரெண்டாவது ஷெல்லில் எல்லாம் வந்து விழுது சார். அப்போ ரெண்டாவது எடுத்தால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ண மாட்டீங்க, அடுத்து என்ன இருக்கோ அது மட்டும்தான். அப்போ எனக்கு செகண்ட் ஷெல்லில் இந்த தேர்ட், இந்த ஃபோர்த், இந்த ஃபிஃப்த், இது வந்து பால்மர் சீரீஸ். இந்த டயக்ராம் நீங்கள் கம்பல்சரி வரையணும், ரைட்டா? இது வந்து பால்மர்ஸ், இது ரொம்ப முக்கியமான 3 மார்க். ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா யூ ஹேவ் யுவர் பி ஃபண்ட் பிராக்கெட் பாசிட்டிவ். என்னுடைய இந்த இதில் வந்து விழுது சார் எல்லாமே இது. ஓகே, இது அப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ். ஓகே, நம்ம டெக்ஸ்ட் புக்கில் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் கூட கொடுத்துருப்பாங்க. யூ கேன் ஆல்சோ கோ வித் தட் டயக்ராம், நோ மிஸ்டேக் இன் தட். நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். அப்போது இதில் எதில் வந்து விழுதோ தட் வில் பி யுவர் N1. ஐ ரிப்பீட், எதில் வந்து எல்லாமே விழுதோ தட் வில் பி யுவர் N1, ரைட்டா? இப்போ எதுலேருந்து, இப்போ எனக்கு செகண்ட்லேருந்து வருதுன்னா அது N2. இல்லை சார் எனக்கு தேர்டுலேருந்து வருது சார், அப்போ அது N2. சார் ஃபோர்த்துலேருந்து வருது சார், அதுவும் N2 தான். அப்போ இந்த மாதிரி N1 the first one will be stable. இப்போ லைமனில் N1 வந்து 1 தான், ஓகேவா? இந்த பால்மரில் N1 வந்து 2 தான், இந்த பாஸ்டனில் N1 வந்து 3 தான். ஆனால் இதுக்கு இருக்கக்கூடிய அந்த N2 will be keep on changing. அது அடுத்த ஆர்பிட்டுடைய அந்த ஷெல் நம்பரை வந்து நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். இதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரல் சீரீஸில் இருக்கிற கான்செப்ட். இந்த ஆன்சர் கேட்கும்போது யூ ஹேவ் டு ட்ரா திஸ் டயக்ராம் ஆர் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற டயக்ராமை நீங்கள் வரைஞ்சாலும் ஓகே தான். அதில் எனர்ஜி லெவல் கொடுத்துருப்பாங்க, நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் பாருங்கள். எனக்கு -13.6, 3.4, 1.5, 0.85 இந்த 4 வேல்யூவை ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நீங்கள் திணற மாட்டீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் கண்டினியூஸாக இவ்வளோ நாள் டீச் பண்ணுறேன் ஸோ தட் ஐ கேன் ரிமெம்பர். பட் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் ஆல்சோ ரிமெம்பர் தட். 13.6, 3.4, 1.5, 0.85, ரைட்டா? 1.5, 0.85 முடிஞ்சு போச்சு. ஸோ இது 4 வேல்யூ மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ தட் நீங்கள் ப்ராப்ளமில் கஷ்டப்பட தேவையில்லை. ஸோ இது நமக்கு ப்ராப்ளம் மட்டும் கிடையாது, அந்த எனர்ஜி லெவல் டயக்ராம்லேயும் இதை வந்து செப்பரேட்டாக ஒரு 2 மார்க்கில் கூட கேட்பாங்க. ஸோ கீப் இன் மைண்ட். அதே மாதிரி இந்த என்னென்ன சீரீஸ், அந்த சீரீஸில் என்னென்ன ரே ப்ரொடியூஸ் ஆகுது, அது வந்து அந்த இது ப்ரொடியூஸ் ஆகுது, இந்த யூவி ரே இருக்குது, இந்த விசிபிள் ரே இருக்குது, இந்த ஐஆர் ரே இருக்குது, அந்த என்ன ரீஜனில் ஃபால் ஆகுது அது நீங்கள் மென்ஷன் பண்ணாலே உங்களுக்கு 1/2 மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபார்முலா இருக்குது இல்லையா, அந்த ஃபார்முலாவுக்கு ஒரு 1/2 மார்க். இந்த டயக்ராமுக்கு நமக்கு வந்து 1 மார்க் முடிஞ்சு போச்சு. இல்லை இந்த டயக்ராமுக்கு 1 மார்க்குன்றதை நம்ம 2 வகையிலையும் பிரிக்கலாம். ஒன்று டயக்ராமுக்கு 1/2 மார்க், அந்த எனர்ஜிக்கு 1/2 மார்க். ஸோ இது வந்து நமக்கு 2 மார்க்கில் தான் கேட்பாங்க, எதுனா 2 ரீஜன் வர்ற மாதிரி. இல்லை சார் எனக்கு எப்படி கேட்பாங்கன்னா யூவி ரீஜனு விசிபிள் ரீஜன் மட்டும் கேட்பாங்க. அவங்க வந்து they won't mention it is Lyman, they won't mention it is Balmer. You have to say யூவி ரீஜன் இதில் தான் வருது. ஸோ கேள்வி எப்படி வேணால் கேட்கலாம். இப்படி மென்ஷன் பண்ணி என்ன சீரீஸ்னு கேட்கலாம், இல்லை இப்படி மென்ஷன் பண்ணி என்ன ரீஜனில் ஃபால் ஆகுதுன்னு கேட்கலாம். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். இல்லை எனக்கு கம்ப்ளீட்டாக இது எல்லாமே கேட்குறாங்கன்னா இது எல்லாமே கேட்டாங்கன்னா அது கம்ப்ளீட்டாக ஒரு 3 மார்க்கில் வந்துடும். சரியா? ஸோ 3 மார்க்னா இது எல்லாமே நமக்கு வந்து அப்படியே பாருங்கள் 3 மார்க் வந்துருச்சு. எதனா 2 ரீஜன் மட்டும் கேட்டாங்கன்னா இல்லை 2 சீரீஸ் மட்டும் கேட்டாங்கன்னா அது 2 மார்க்கில் வந்து விழுந்துடும். சரியா? ஸோ யூ ஹேவ் டு பி வெரி காஷியஸ். எப்படி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? ரைட். ஸோ இது வந்து நம்முடைய ஃபைனல் கான்செப்ட் ஆஃப் திஸ் ஒன், த டி ப்ராய் எக்ஸ்பிரஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த போர் பாஸ்லேட்ஸ், இது ரெண்டுத்தையும் சொல்லியிருப்பாங்க. நம்ம டி ப்ராய் என்ன சொல்லியிருப்பாரு, நம்ம வந்து என்னுடைய லாம்டா வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னுடைய மாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாஸ் நம்ம என்ன சொல்லியிருப்போம், எம்வி, மொமெண்டம், விச் மீன் என்னுடைய வேவ் லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். அப்போ என்னுடைய மாஸ் வந்து அதிகமாக ஆகும்போது என்னுடைய வேவ் லென்த் எப்படி இருக்கான், ரொம்ப கம்மியாக இருக்குது.
ரைட், ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் என்னுடைய மாஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா என்னுடைய வேவ் லென்த் ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால தான் இந்த எலக்ட்ரானுடைய மாஸ் பாருங்களேன், மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் என்ன 9.1 10⁻−31 kg, ரொம்ப கம்மி. அதனால தான் இந்த இடத்துல எலக்ட்ரான் நம்ம இப்படி ரிவால்வ் ஆகுதுன்னு பார்க்குறோம் இல்லையா. பட் வென் யூ அப்ளை யுவர் டி ப்ராய் கான்செப்ட், அந்த எலக்ட்ரான் வந்து இப்படி தான் ரிவால்வ் ஆகும், இப்படி ரிவால்வ் ஆகும், இப்படி தான் ரிவால்வ் ஆகுது. ஏன்னா என்னுடைய மாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால யூ கேன் ஏபிள் டு see the வேவ் லென்த். அப்போ அது ஸ்ட்ரைட்டாக ட்ராவல் ஆகிறது தெரியாது, என்னுடைய வேவ் லென்த் தெரியும். அந்த வேவ் நேச்சர் நமக்கு வந்து ஈஸியாக we can observe when the mass is very less. அப்போ இங்கே டீப்ராயில் வந்து there are certain things we can also consider, ஒரு limitations இல்லை failures of Bohr concept அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா இது வந்து ஒரு சிம்பிளஸ்ட் ஆட்டமுக்கு மட்டும்தான் பாசிபிள். ஸோ டீப்ராய் வந்து என்னுடைய போர் வந்து ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்டுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து அப்ளிகபிளாக இருக்குது. அதாவது இதனுடைய லிமிட்டேஷன்ஸ், ரைட், இதனுடைய லிமிட்டேஷன்ஸ் வந்து சிம்பிள், அதுவும் ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு மட்டும்தான் இது வந்து அப்ளிகபிளாக இருக்குது அப்படின்றத நம்ம கவனிக்கணும். ரைட், ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு மட்டும்தான் இது, வேறு என்னுடைய இசட் வந்து ஈக்குவல் டு 1 இருக்கும், இதனுடைய லிமிட்டேஷன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா he couldn't explain this in the spectral series and the energy. எனக்கு அந்த லைமன் பால்மர் he couldn't explain that spectral series, right, could not explain spectral series and spectral line. இது வந்து நமக்கு ரொம்ப மேஜரான ஒரு டேர்ம் பார்த்துக்கோ. இப்போ இந்த போர் வெர்சஸ் டி ப்ராய், நீங்கள் பாருங்கள் இந்த டி ப்ராய் ஈக்குவேஷன் இதுதான் நம்ம படிச்சிருக்கோம். என்னுடைய மொமெண்டம் கேன் பி ரெப்ரசன்டட் as √2mEv இல்லைனா √2mke. எப்படி சார் இது வந்தது? see you know your momentum is nothing but mv, கரெக்டாக? இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன சிம்பிள் டேர்மை மட்டும் ஐம் கோயிங் டு ஃபைண்ட். நமக்கு என்ன தெரியும், என்னுடைய கைனடிக் எனர்ஜி which is equal to your potential, ரைட், என்னுடைய கைனடிக் எனர்ஜி will be equal to your potential. இப்போ கைனடிக் எனர்ஜி நம்ம என்ன சொல்லலாம், நம்மளுடைய ½ mv² எழுதலாம். என்னுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி நான் என்ன சொல்லலாம், EVன்னு எழுதலாம். EV, why sir? Because W is nothing but Q times of V. So this is nothing but your potential. Work done is nothing but your potential இல்லையா. அப்போ work done, அப்போ இது EV. இங்கே பாருங்கள் என்னுடைய EV. So you need to find momentum. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த 2 இப்படி போகுது, அப்போ என்ன ஆகிடுச்சு, இந்த M இப்படி வந்துருச்சு. அப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்கள், என்னுடைய V², இது வெலாசிட்டி நாட் வோல்டேஜ், ஓகே. V² அப்படின்றது என்ன, 2EV/mன்னு எழுதலாம். இப்போ நான் வந்து மல்டிப்ளை பை m அண்ட் தென் டிவைட் பை m அப்படின்னு போடும்போது என்னுடைய டோட்டல் ஈக்குவேஷன் சேஞ்சஸ், ரைட். இல்லைனா ஐ கேன் ஆல்சோ மேக் இட் இன் அ வெரி சிம்பிள் மேனர். நீங்கள் இப்படி எழுதுனா யூ கேன் கெட் யுவர் வெலாசிட்டி, ரைட். இந்த இடத்துல என்னுடைய வெலாசிட்டி வரும். இல்லைனா இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் வித் திஸ் மல்டிப்ளிகேஷன் யூ கேன் கீப் ஆஸ் இட் இஸ். அப்போது என்னுடைய வெலாசிட்டியை நீங்கள் எப்படி சொல்லலாம், √2EV/m இப்படி சொல்லலாம். இப்போடைய மொமெண்டம் சொல்லும்போது இந்த ½ mv² இருக்கு இல்லையா, ஐம் கோயிங் டு மல்டிப்ளை பை m, இந்த இடத்துல பண்ணிக்கலாம், டிவைட் பை m அப்படின்னு பண்ணும்போது இங்கே பாருங்கள் m² ஆகிடுச்சு, v² ஆகிடுச்சு. p அப்படின்றது என்ன, mv. அப்போ இது என்னது, p² பை ரிமைனிங் வந்து 2mன்னு இருக்குது. அந்த 2m அந்த பக்கம் போகும்போது இப்படி மாறிடும், ஏன்னா இங்கே 2 இந்த m மட்டும் இருக்குது, இந்த பக்கம் போது 2. அப்போ p which is nothing but √2mEv. அப்போ என்னுடைய momentum can also be represented like this, right? So just a thing. அப்போ இங்கே போர் கான்செப்டும் என்னுடைய டி ப்ராய் ஈக்குவேஷனையும் கொண்டு வரும்போது we have this kind of equations, ரைட்டா? இந்த ஈக்குவேஷன், இந்த எக்ஸ்பிளனேஷன் தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு டேர்ம், ரைட்டா? ஸோ இது இன்னும் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற மாதிரி எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லி கொடுங்க சார் அப்படின்னு இந்த போர் ஈக்குவேஷன் என்ன சொல்கிறாரு, mvr = nh/2π. எப்படி வேணால் இதை நீங்கள் ரிலேட் பண்ணலாம், எப்படி வேணால் யூ கேன் ரிலேட். ஸோ இந்த மாதிரி யூ கேன் சே வேர் யூ ஹாவ் யுவர் லாம்டா விச் இஸ் equal to h/p or h/mv, கரெக்டாக? இந்த m இது என்னது 2πr, ஏன்னா ஒரு வேவ் லென்த் அப்படின்றது 2πr தான், which is a circumference. அப்போ இந்த இடத்துல பாருங்கள் mvr which is equal to n, இந்த 2π வந்து கீழே வந்துருச்சு, ரைட்டா? h, இந்த n அப்படின்றது நம்பர் ஆஃப் ஷெல்ஸ், ஸோ nh. பாருங்கள் ரெண்டு சேம் தான், எந்த வித்தியாசமும் கிடையாது, ஓகேவா? ஸோ யூ கேன் ஆல்சோ ரிலேட் இன் திஸ் மேனர். இது வந்து டி ப்ராயில் சொல்கிறது, இது வந்து நம்முடைய போர் கான்செப்டில் சொல்கிறது.
ஓகே. இங்கே என்ன அல்டிமேட்லி we are talking அப்படின்னா there is a transition of energy, ரைட்டா? ஸோ அதுதான் நம்ம பேசுகிறோம். என்னுடைய ஆட்டம் இங்கே இருக்குது, அதாவது என்னுடைய நியூக்ளியஸ் இங்கே இருக்குது ஆட்டமில். ஒரு எலக்ட்ரான் வந்து இந்த மாதிரி சர்க்குலர் பார்த்து போகாமல், சின்ஸ் என்னுடைய மாஸ் இஸ் வெரி ஸ்மால் அப்படின்றதுனால ஆல்சோ பாருங்கள் அதுக்கு ஆங்குலர் மொமெண்டம் இருக்குன்றத தே ரெப்ரசன்ட். இந்த மாதிரி என்னுடைய எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகும் அரவுண்ட் த நியூக்ளியஸ். ஏன்? பிகாஸ் என்னுடைய மாஸ் வந்து ரொம்ப கம்மி. என்னுடைய மாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி தான் அது மூமெண்ட் இருக்கும். அதனால தான் நம்ம டே டு டே லைஃப்பில் மேக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட், அதாவது இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு பால் இருக்குது, இந்த பால் நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா அந்த பால் இப்படி தான் போகும். பிகாஸ் அது ரொம்ப பெரிய சைஸ் when compared to எலக்ட்ரான். இப்போ இதே எலக்ட்ரானை நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னு இமேஜின் பண்ணுங்களேன். அப்போ எலக்ட்ரான் எப்படி தெரியுமா போகும்? இப்படி போகாது, இப்படி போகும். பிகாஸ் என்னுடைய மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் இஸ் வெரி லெஸ் when compared to this one. Even 1 gram of object வந்து much greater than electron. எலக்ட்ரானுடைய மாஸ், சரியா? ஸோ இதுதான் நமக்கு வந்து இந்த ஆட்டம் சாப்டர். ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்டும் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், ட்ரை டு ப்ராக்டிஸ் மோர். சாம்பிள் பேப்பர்ஸோ இல்லை PYQஸோ கொஞ்சம் மேக்ஸிமம் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் இந்த சாப்டர்லேருந்து we can expect 4 to 5 marks. Not so simple, இல்லையா? 4லேருந்து 5 மார்க் we can expect from this chapter. ஸோ இந்த சாப்டர் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, ரைட்டா? டன். இந்த சாப்டர் வந்து முடிஞ்சது. நவ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தட் ஆட்டம் we will move to nuclei, ரைட்டா? இந்த நியூக்ளியை வந்து இன்னொரு ஈஸியான சாப்டர். ஆனால் நிறைய பேருக்கு வந்து இந்த சாப்டர் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்கும். இதில் கேட்குற ப்ராப்ளம்ஸு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர் இந்த நியூக்ளியை, சரியா? ஸோ நல்லா கவனிங்க. நியூக்ளியை அப்படின்னு சொல்லும்போது we know very well it is the core of the atom, இல்லையா? அப்போ நியூக்ளியை அப்படின்னு சொல்லி இட்ஸ் a plural one. இப்போ நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் நத்திங் பட் த புரோட்டான் அண்ட் நியூட்ரான். என்னுடைய புரோட்டான் அண்ட் தென் நியூட்ரான் தான் நம்ம வந்து நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த சாப்டரில் we are going to talk only about nucleus. அப்போ இந்த நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த புரோட்டான் அண்ட் நியூட்ரானுடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கிறோம். கம்ப்ளீட்டாக we are going to talk again the structure of atom. ஸோ இங்கே ஆட்டம் அப்படின்னு சொல்லும்போது you know most of the things, இல்லையா? இதில் வந்து நமக்கு நியூக்ளியஸ் அப்படின்னாவே it has proton, neutron, electron. இப்போ ஒரு ஆட்டமுடைய மாஸ் அப்படின்னாவே we neglect எலக்ட்ரானுடைய மாஸ். எலக்ட்ரானுடைய மாஸை நம்ம கன்சிடரே பண்ண மாட்டோம். ஏன் சார் எலக்ட்ரானுடைய மாஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம்? ஒரு ஆட்டமுடைய எடையை ஒரு புரோட்டானோ ஒரு நியூட்ரானை கம்பைன் பண்ணது தான் ஒரு ஆட்டமுடைய எடையவே தீர்மானிக்குமா? ஏன் எலக்ட்ரானை வந்து நம்ம எடுத்துக்கல? ஈவன் எலக்ட்ரான் ஆல்சோ ஹேஸ் இட்ஸ் ஓன் மாஸ், இல்லையா? ஏன் எலக்ட்ரானுடைய மாஸை நம்ம கன்சிடர் பண்ணாமல் வெறும் நியூக்ளியஸ் உடைய மாஸை மட்டும் கன்சிடர் பண்ணி என்னுடைய ஆட்டமுடைய மாஸை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு வெய் மிஷினில் நிற்கிறீங்க. இப்போ வெய் மிஷினில் நீங்கள் நிற்கும்போது அதிகபட்சமாக நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்களுடைய ஸ்லிப்பர்ஸை கலட்டலாம், உங்கள் கையில் வச்சுருக்கிற மொபைல் ஃபோனை கலட்டலாம், வாட்ச் கூட வச்சுக்கோங்க. நீங்கள் போயிட்டு வெய் மிஷினில் நிற்கும்போது நீங்கள் வந்து உங்கள் கழுத்தில் போட்டிருக்கிற செயின், கையில் போட்டிருக்கிற அந்த ரிங்கு, இது எல்லாமே நீங்கள் கலட்ட போகிறீங்க? இல்லை, யூ நாட் டூயிங், கரெக்டாக? பிகாஸ் அந்த நீங்கள் போட்டிருக்கிற உங்களுடைய ட்ரெஸ்ஸஸோ இல்லை நீங்கள் போட்டிருக்கக்கூடிய உங்களுடைய செயினோ இயரிங்கோ ரிங்கோ டசன்ட் மேட்டர். நீங்கள் போட்டிருக்கிற ஸ்பெக்டக்கல்ஸோ டசன்ட் மேட்டர், கரெக்டு தானே? சம்டைம்ஸ் வி ஆல்சோ ஸ்டாண்ட் வித் ஸ்லிப்பர், மொபைல் ஃபோன், வேலட் எல்லாமே நம்ம கையிலையும் இருக்கும், இல்லையா? மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வி டூ தட். அப்போ அந்த இடத்துல நீங்கள் கையில் போட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு ரிங்கு இல்லை பிரேஸ்லெட் இல்லை நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் வச்சுருக்கிற ஒரு பென்னு, அது பெருசாக உங்களுடைய எடையை மாற்றிடாது, கரெக்டு தானே? இட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் அ பிக்கர். அதனால் நம்ம வந்து ரிங்கெல்லாம் கலட்டணும் அப்படின்னு அவசியம் இல்லை. தேல் மெஷர் உங்களுடைய வெயிட் வந்து 65 kg, 70 kg, 80 kg அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரெஸ் போட்டிருப்பீங்க, செயின் இருக்கும், ரிங் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு வந்து பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. இதே உங்கள் மேலே ஒரு பேக், ஸ்கூல் பேக்கை போட்டு நிற்கிறீங்க, இது நாட் அலவுடு. ஏன்னா
அந்த ஸ்கூல் பேக்குடைய எடை வந்து ஒரு மிகப்பெரிய பங்காக இருக்குது உங்களுடைய பாடியில். ஸோ அதனால் அந்த மாதிரி பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் we will remove. நெக்லிஜிபிள் மாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாஸ் இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். அந்த மாதிரி ஒரு ஆட்டம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆட்டமில் எலக்ட்ரானுடைய மாஸ் வந்து ரொம்ப கம்மியாக, அதை கன்சிடரே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப கம்மி. அதனால தான் ஒரு ஆட்டம் உடைய மாஸ் அப்படின்னு சொல்லும்போது we just add mass of the proton, mass of the neutron, which gives atomic number, sorry, mass number, right? Mass number proton plus neutron. Okay, இதில் atomic number அப்படின்னு நீங்கள் ஒன்று படிப்பீங்க. இந்த atomic number என்ன அப்படின்னா it says only proton. எவ்வளவு புரோட்டான் இருக்கு? and also we know very well number of proton, number of electrons will be equal, இல்லையா? mostly அதே மாதிரி என்னுடைய number of proton and number of neutron equal இருக்கும்போது your atom become stable. Okay, இந்த number of neutron and number of proton ஈக்குவலா இருக்கிறதும் ஈக்குவலா இல்லாம இருக்கிறதும் ஒரு எலிமெண்ட்டையே கம்ப்ளீட்டா மாத்திடும். if it is not equal, that will be your radioactive substance இல்ல radioactive elements. இல்லையா? நம்ம வந்து இந்த யுரேனியம், பொலோனியம், தோரியம், பிஸ்மத் இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் நாட் ஸ்டேபிள், அது unstable nuclei, which mean the number of proton and number of neutron will not be equal. அப்போ அது ஈக்குவல் ஆகிற வரைக்கும் there is certain radiations will come out. அந்த radiation alpha beta gamma. இப்போ இந்த இடத்துல நம்ம பேசிக்ஸ் தான் நம்ம பேச போகிறோம் இல்லையா? என்னுடைய புரோட்டான், இந்த நியூட்ரான், we know that mass of the proton is 1.6 into 10 to the power minus 27, right? So என்னுடைய mass, and at the same time என்னுடைய mass of the neutron is also somewhat similar தான், பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. 1.6 10 to the power minus 27 kg, right? kg. ஆனால் என்னுடைய மாஸ் ஆஃப் தி புரோட்டான் பெருசா, மாஸ் ஆஃப் தி நியூட்ரான் பெருசா சார் அப்படின்னு கேட்டால் மாஸ் ஆஃப் த நியூட்ரான் இஸ் மச் கிரேட்டர் தென் மாஸ் ஆஃப் தி புரோட்டான். சரியா? இப்போ புரோட்டானை விட நியூட்ரானுடைய எடையை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த சாப்டரில் நம்ம ஒரு கான்செப்டை படிப்போம், which is your AMU. AMU நீங்கள் கெமிஸ்ட்ரியில் ஃப்ரீக்வெண்ட்டாக படிக்கிற ஒரு கான்செப்ட், அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். அட்டாமிக் மாஸ் யூனிட். ஸோ அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்றது என்ன? we are going to measure the atom mass in another unit. இன்னொரு யூனிட்ல we represent its mass. அப்படி பேசும்போது என்னுடைய புரோட்டானுடைய மாஸ் in atomic mass என்னுடைய AMU, சிம்பிளா U அப்படின்னு அதனுடைய யூனிட்டை சொல்லுவோம். 1.00727 U atomic mass unit. இதே என்னுடைய நியூட்ரான் அப்படின்னு சொல்லும்போது 1.008, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6, ரைட்டா? ஸோ திஸ் இஸ் யுவர் நியூட்ரானுடைய மாஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் AMU, ரைட்? இன் டர்ம்ஸ் ஆஃப் AMU. சார் இப்போ நான் இந்த வேல்யூவெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கணுமா சார்? இல்லை, ரைட்டா? இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த வேல்யூவுக்கு ரிலேட்டடாக நல்லா கவனிக்கணும். இந்த வேல்யூவுக்கு ரிலேட்டடாக ப்ராப்ளம் கேட்குறாங்கன்னா இந்த வேல்யூ கொஷின் பேப்பரில் கம்பல்சரி இருக்கும். அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜஸில் இருக்கலாம், இல்லைனா ப்ராப்ளம் கேட்கும்போது ப்ராக்கெட்டில் இந்த வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் வேல்யூ கம்பல்சரி இருக்கும். ஓகேவா? அதில் தெர் இஸ் no need to have that kind of fear. இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கணும். it will be there in the question paper. சார் இந்த வேல்யூவே கொடுக்கல சார், ஆனால் இதுக்கு ரிலேட்டடாக ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க சார் அப்படின்னா நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணாமலேயே யூ கேன் கெட் தி ஆன்சர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்படின்னு அர்த்தம். இதை சப்ஸ்டியூட் பண்ணாதான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இது ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் வந்தது அப்படின்னா they will give the value, no need to worry. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய மாஸ் நம்பர் அப்படின்றது
எனக்கு என்ன இருக்குது, புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான். அட்டாமிக் நம்பர் அப்படின்றது வெறுமனே புரோட்டானை மட்டும் நம்ம ஆட் பண்ணுறது. ஓகேவா? இப்போ we are coming to the concept of AMU, அட்டாமிக் மாஸ் யூனிட். இதை AMUன்னு சிம்பிளாக சொல்லுவோம். இந்த AMU என்ன சொல்லுது அப்படின்னா 1/12 of the carbon atom. 1/12 of the carbon atom. 1/12 of the carbon atom தான் 1 AMU அப்படின்னு சொல்லுவோம். இந்த 1/12 of the carbon atom அதாவது 1 mole அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, which is 1 mole. 1 mole தான் எனக்கு வந்து 12 கார்பன் ஆட்டம் உங்களுக்கு தெரியும். அண்ட் அதில் தான் நம்ம அவகாட்ரோ நம்பர் அப்படின்னு சொல்லியிருப்போம், which is 6.023 10 to the power 23. இந்த வேல்யூலாம் நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது ஞாபகம் வச்சுக்குது, இன்னும் அது ஞாபகம் இருக்குது. ஏன்னா இந்த 23 அப்படின்றது என்னுடைய டேட் ஆஃப் பர்த். அதனால் அதை நான் எப்போ கேட்டாலும் அதை மறக்கவே மாட்டேன். என்னுடைய டேட் ஆஃப் பர்த் 23rd. அதனால் அந்த நம்பர் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு லிங்க் பண்ணிவிடுவோம், ஸோ தட் இது நமக்கு மறக்கவே மறக்காது. அப்படி ஞாபகம் வச்சுக்கினது தான் அந்த நம்பர். நான் 10th 9th படிக்கும்போது, நான் ஸ்கூல் முடித்து 10th படித்து கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்டில் ஐ ரிமெம்பர். ஸோ அப்படி தான் ஒரு சில ஹிண்ட் இருக்கும். ஒரு சில ஹிண்ட் ரொம்ப கேவலமாக இருக்கும், விச் மீன் ரொம்ப ஃபன்னியாக இருக்கும்னு சொல்கிறேன். ஃபன்னியாக இருந்தாலும் வி ஆர் ரிமெம்பரிங் அப்படின்றது தான் இங்கே நமக்கு முக்கியம். Because it gives mark for us. So 1 mole அப்படின்றது 1 carbon atom. அதாவது இது இன்னும் சிம்பிளாக 12 carbon atom, which is 1 dozen அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு டசனில் என்னது 12 தானே இருக்கும், 12 தானே, ஒரு டசன்னா 12 தான். அப்போது 12 carbon atom அப்படின்றது ஒரு டசன், அதாவது 12 carbon atom வந்து அதில் இருக்கும். அதுதான் நம்ம 1 mole அப்படின்னு சொல்லுவோம். இங்கே டசன் சொல்கிறோம், அவங்க 1 moleன்னு சொல்ல போகிறோம், அவ்வளோதான். அப்போ அந்த 1 mole ஒரு பங்கு, தட் இஸ் யுவர் AMU அப்படின்னு நம்ம பேச போகிறோம். அப்போ எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 AMU அப்படின்னு நான் இங்கே எழுதியிருக்கேன், ரைட். சின்ஸ் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, என்னுடைய மாஸ் ஆஃப் த திங், வி நோ தட் இந்த 12 கார்பன் ஆட்டமில் யூ ஹாவ் 6.023 10 to the power 23 ஆஃப் ஆட்டம்ஸ். அப்போ அதில் எனக்கு 1 மட்டும் வேணுங்க, 1 மட்டும் வேணும். வி நோ 12 கார்பன் ஆட்டமில் இவ்வளோ இருக்குது ஆட்டம் இல்லையா. அப்போ எனக்கு ஒரு கார்பன் ஆட்டம். ஸோ இதை தான் நம்ம வந்து இங்கே பேச போகிறோம், ரைட். வெரி சிம்பிள் ஒன். அப்போது 12 upon 6.023 10 to the power 23. இது என்னது, ஒரு கார்பன் ஆட்டமுக்கான மாஸ், ரைட், மாஸ். ஓகேவா? அப்போ இங்கே நான் என்ன சொல்ல போகிறேன், இதை தான் இங்கே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ 1 AMU அப்படின்றது 1/12 ஆஃப் தி கார்பன் ஆட்டம். அந்த கார்பன் ஆட்டமுடைய எடை என்னது, 12 upon 6.023 10 to the power 23 ப்ளஸ். அப்போ இந்த 12 கேன்சல் ஆகிடும். ஸோ 1 upon 6.023 10 to the power 23 gives எனக்கு ஒரு அட்டாமிக் மாஸுடைய வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிடும். இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம், 6.10 to the power minus 27 kg. எப்படி இதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்க சார்? சிம்பிள் கண்ணா, இங்கே பாருங்கள், மாஸ் ஆஃப் தி புரோட்டான், மாஸ் ஆஃப் தி நியூட்ரான், எதுவுமே வித்தியாசம் கிடையாது. அப்போ ஏஎம்மும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும், ஏஎம்மும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு சிமிலர் தான். அதே 1.6 1.6 10 to the power minus 27 10 to the power minus, இப்படி தான் நான் ஞாபகம் வச்சுப்பேன் எல்லாமே. வி ஆர் டாக்கிங் அபவுட் நியூக்ளியஸ். இந்த சாப்டர் ஃபுல்லாக நியூக்ளியஸ் தான் பேச போகிறோம். அப்போ AMU ஒரு ஆட்டமுடைய மாஸ் எப்படி இருக்கும், இந்த நியூக்ளியஸ் தான். அப்போ புரோட்டான் நியூட்ரானுடைய வேல்யூ இது தானே, அப்படியே அதை எடுத்துக்கோங்க. இது எல்லாம் ஹிண்ட் டு ரிமெம்பர். சரி, நீங்கள் வந்து பெருசாக இதை யோசிக்கிறதுக்கெல்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி இந்த சாப்டரில் இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டேர்ம் இருக்குது, எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, EV அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் a யூனிட். இது வந்து ஒரு யூனிட், எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்றது ஒரு யூனிட். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, we measure value into the joule. ஜூல்னு ஒரு டேர்ம் இருக்குது, என்னது 1 எலக்ட்ரான் வோல்ட். பாருங்கள், 1 எலக்ட்ரான் வோல்ட் 1, ரைட். 1 எலக்ட்ரான் வோல்ட் 1 into 1.6 10 to the power minus 19 ஜூல். ஒன்றுமே இல்லை, ஸ்ட்ரைட்டாக தான் எழுதிருக்கேன் பாருங்களா. 1 எலக்ட்ரானுடைய வேல்யூவு, அதுதான் என்னுடைய ஜூல். அப்போது 1 எலக்ட்ரானுடைய வேல்யூ என்னது, 1.6 10 to the power minus 19 ஜூல். அப்போ 1 மெகா எலக்ட்ரான் வோல்ட்னா ஒன்றும் இல்லை,
இதோட 10 to the power plus 6 ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா மெகானா ப்ளஸ் 6 தானே, ப்ளஸ் 6 தானே. காஸ் அப்படின்னு ஒன்று மேக்னட்டிசமில் பார்ப்போம் அப்படின்னா 10 to the power -4. அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் 6 ஆட் பண்ண என்ன ஒரு 1.6, 10 to the power -19 plus 6 become -13 ஜூல். அவ்வளவுதான். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது நமக்கு இல்லையா? 1 எலக்ட்ரானுடைய வேல்யூ நமக்கு தெரியும், 1 மெகா எலக்ட்ரானுடைய வேல்யூவும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு டேர்ம் இருக்கும். என்ன அப்படின்னா ரிலேஷன் பிட்வீன் ஏஎம்யூக்கும் மெகா எலக்ட்ரான் வோல்ட்டுக்கும் என்ன சார் பெரிய வித்தியாசம் அப்படின்னு ஒன்றும் இல்லை. 1 ஏஎம்யூ அப்படின்றது வந்து 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட். இந்த வேல்யூவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் இது இந்த சாப்டரில் கேட்குற ப்ராப்ளமுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட் வேல்யூ தான், ஸ்டாண்டர்டான ஒரு வேல்யூ. இது எப்படி சார் வந்ததுன்னா நமக்கு அந்த எனர்ஜியை தான் நம்ம பேசுவோம். பிகாஸ் மெகா எலக்ட்ரானோட எனர்ஜி தானே, எனர்ஜின்றதுனா mc² which is ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன். இதில் மாஸ் வந்து என்னது 1.6 10 to the power -27 நீங்கள் படித்தது தான். அண்ட் தென் சி என்னது ஸ்பீட் ஆஃப் லைட் which is 3.8 10 to the power 8 plus 8, right? So 3 into 10 to the power 8, 3 into 10 to the power 8 light value, speed of light, right? 3 into 10 to the power 8 whole square. சரியா? இது நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க, லைக் இதை நீங்கள் வந்து வேல்யூ எல்லாம் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா யூ கெட் யுவர் வேல்யூ, ரைட்? ஜூலில் கிடைக்கும். அந்த ஜூலில் நீங்கள் எலக்ட்ரான் வோல்ட்டாக மாற்றும் போது யூ கெட் தட் எலக்ட்ரான் வோல்ட் டு பி 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட். சரியா? எலக்ட்ரான் வோல்ட்டாக நீங்கள் மாற்றும் போது தான் யூ கெட் திஸ் ஒன், ரைட்? கீப் இன் மைண்ட், எலக்ட்ரான் வோல்ட்டாக மாற்றும் போது யூ வில் கெட் திஸ் ஒன். அப்போது 1 AMU அப்படின்றது 1 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். 1 மெகா எலக்ட்ரான் வோல்ட். ஸோ கீப் இன் மைண்ட், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த சாப்டரில் வந்து ஒரு 3 விஷயத்தை படிப்போம். ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோன். இது எல்லாம் நீங்கள் வந்து லோவர் கிளாஸஸ் ஐ திங்க் 9th 8th படிச்சிருப்பீங்க. ஐசோடோப், ஐசோபார், டோப், ஐசோபார், ஐசோடோன், ரைட்? இது எல்லாம் நமக்கு வந்து ஒவ்வொரு டேர்மை தான் சொல்கிறது. வாட் ஐ யூஸ் டு ரிமெம்பர், நான் அப்படின்றத விட ஒரு 6 years பேக் எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டு சொல்லி கொடுத்தாங்க ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோன் அப்படின்னு. இங்கே பாருங்கள், டாப்னா மேலே, கரெக்டாக? பார், யூனோ, பார்னு வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டு தான் இருக்கோம், யூனோ தட். ஐசோடோப் அப்படின்னு சொல்லும்போது டாப்பில், டாப், டிஓபி, டாப், மேலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐசோபார், பொதுவாக பாருக்கு போயிட்டு வந்தால் என்ன ஆகும், எல்லாம் கீழே விழுந்ததாக தான் கிடப்பாங்க. பாருக்கு போயிட்டு வந்தால் அப்போ கீழே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கீழே விழுந்துருவாங்க. ஸோ கீழே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐசோடோன் அப்படின்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் யூ வில் ஹாவ் யுவர் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான். பாருங்கள், ஹிண்ட்டு தான் காமெடியாக இருக்குது இல்லையா? டாப் மேலே, மேலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருக்கு போயிட்டு வந்தால் எல்லாம் கீழே விழுந்துருவாங்க. ஸோ கீழே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் என்னுடைய ஆன்சர் கரெக்ட் இல்லை. நோ ஒன் கேன் கொஸ்டின் மை ஆன்சர். கரெக்டு தான், ஹிண்ட்டு எப்படி வேணால் இருக்கலாம், பட் யூ ஹேவ் டு ரிமெம்பர் த கான்செப்ட். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோனுக்கான சிம்பிளான ஒரு விஷயம். சரியா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமும் கூட. இந்த நியூட்ரான் எல்லாம் இருக்கட்டும். இந்த நியூட்ரான் வந்து டிஸ்கவரி பண்ணுறது யூ நோ தட். ஸோ ஜேம்ஸ் சாட்விக் இந்த இயர் ஏதோ ஒரு வருஷம் தெரியல. ஸோ நியூட்ரான் வந்து ஜேம்ஸ் சாட்விக் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். சாட்விக். இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இந்த நியூக்ளியஸை பற்றி நம்ம பேசணும். நம்ம ரூதர்ஃபோர்ட்லேருந்து ஒரு நியூக்ளியஸுடைய சைஸை 10 to the power -15 அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அந்த ஆட்டமுடைய சைஸ் வந்து 10 to the power -10 மீட்டர்னு சொன்னார் இல்லையா? ஆட்டமுடைய சைஸ் வந்து 10 to the power -10 மீட்டரு. ஆனால் நியூக்ளியஸுடைய சைஸ் வந்து பார்த்தோன்னா அதை விட ரொம்ப சின்னது இல்லையா? இப்போ வாட் வி ஆர் கோயிங் டு சி அப்படின்னா, வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ், ரைட்டா? இந்த நியூக்ளியருடைய சைஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். நியூக்ளியருடைய சைஸ், ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் கன்சிஸ்ட் ஆஃப் புரோட்டான் அண்ட் நியூட்ரான். n நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், n நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்கும். இந்த சைஸ் ஆஃப் த நியூக்ளியர் எப்படி இருக்குன்னா, இட் டிபெண்ட்ஸ் டைரக்ட்லி
என்னுடைய வால்யூம் directly proportional to mass number. Volume directly proportional to mass. Volume என்ன size தானே, என்னுடைய size வந்து directly proportional to mass number. எதுக்கு சார் இங்கே mass number சம்மந்தமே இல்லாமல்? ரொம்ப சிம்பிளாக சொல்லவா? இப்போ இங்கே வந்து ஒரு 5 பேர் இருக்காங்க, ஓகேவா? இங்கே ஒரு 5 பேர் இருக்காங்க. 5 பேர் இருக்கும்போது இதுதான் அதோடைய வால்யூம், அவங்க ஆக்கியபை பண்ண வால்யூம். இப்போ ஒரு 100 பேர் இருந்தால் ரொம்ப பெருசாக ஆக்கியபை பண்ணியிருப்பாங்க, கரெக்டாக? ஒரு 100 பேர் இருந்தால் ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போது ஒரு ஆட்டமுடைய சைஸை, அந்த நியூக்ளியஸ் உடைய சைஸ் அப்படின்றது இந்த புரோட்டான் அண்ட் நியூட்ரானை சேர்ந்தது தான். ஒரு 10 புரோட்டான் 10 நியூட்ரான் இருக்குப்பா, அது ஒரு வால்யூம் இருக்கும். 100 புரோட்டான் 100 நியூட்ரான் இருக்குப்பா, அது ஒரு வால்யூம். அப்போ என்னுடைய மாஸ் நம்பர் தான் அங்கே பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். அப்போ மாஸ் நம்பர் என்ன? புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான். அப்போ புரோட்டானும் நியூட்ரான் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதனுடைய வால்யூம் இருக்கும். 5 பேர் இருக்கும்போது எப்படி இருக்கும், 100 பேர் இருக்கும்போது எப்படி இருக்கும்? 5 பேர் சின்ன ரூம்லேயே முடிச்சிடும், ஆனால் 100 பேர் பெரிய ஹால் தேவைப்படும். அப்போ அந்த மாதிரி என்னுடைய நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய வால்யூம் ஆஃப் த நியூக்ளியஸும் மாறும். அப்போ வால்யூம் அப்படின்னு சொல்லும்போது 4/3 πr³ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் நம்பர். அதை என்ன சொல்லுவோம்? ஏன்னு சொல்லுவோம். அப்போ இந்த கான்ஸ்டன்ட்டை விட்டுருங்களேன். அப்போ r³ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ. r இஸ் நத்திங் பட் a to the power 1/3. இது நீங்கள் ஒன்றும் பண்ணலை, இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கிறேன். அப்போ r ஈக்குவல் டு r0 a to the power 1/3, அவ்வளவுதான். ஸோ சிம்பிளி வாட் வி கேன் சே, என்னுடைய வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு யர் மாஸ் நம்பர். அதே மாதிரி பாருங்கள், என்னுடைய ரேடியஸ் r, ரைட்? இது வந்து நம்ம கண்டுபிடிச்சோன்னே இந்த இது. ஸோ இட் ஹேஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. r0 அப்படின்றது 1.2 10 to the power -15 ஃபெர்மி, -15 ஃபெர்மி ஆர் ஃபெம்டோ மீட்டர், 1.2 ஃபெர்மி மீட்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம். அதனுடைய சைஸ் இந்த r, ரேடியஸ் rன்றது இந்த ரேடியஸ் கான்ஸ்டன்ட். சரி, இதுதான் நமக்கு வந்து இருக்குப்பா நியூக்ளியஸுடைய சைஸ். அதே மாதிரி இன்னொரு ஹிண்ட் என்னுடைய ஸ்டூடெண்ட்டை சொல்லி கொடுத்தாங்க, அதே ஸ்டூடெண்ட்டு, அதே 6 years பேக். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் அப்படியே ரீகேப் ஆகும் எப்போவுமே. whenever I teach, I used to say this example to all the students. மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர். இப்போ சில டைம் வந்து நாட் டு ஆல் பட் தேர் ஆர் ஃபியூ, இல்லை ஒரு 10 பேரில் ஒருத்தருக்கு இந்த டவுட் வரும். என்னுடைய மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர், ஒரு எலமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த எலமெண்ட் இஃப் யூ கன்சிடர் தட் டு பி an x அப்படின்னு ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா, இந்த எலிமெண்ட்டில் நம்ம வந்து கீழே ஒரு நம்பரும் மேலே ஒரு நம்பரும் எழுதணும். இந்த மேலே இருக்கிற நம்பரும் கீழே இருக்கிற நம்பரும் சம்டைம்ஸ் நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும், எது மாஸ் நம்பர் எது அட்டாமிக் நம்பர் அப்படின்னு. வாட் ஐ யூஸ் டு சே டு மை ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்தது நான் இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு அதான் சொல்ல போகிறேன். மாஸ் அப்படின்னா என்னது? கெத்து இல்லையா? அப்பா அவன் மாஸாக இருக்கான்ப்பா, ஹீரோனாவே மாசு தான் இல்லையா? மாஸ் அப்படின்றது எப்போ பாரு, இப்போ ஒரு எலிமெண்ட்டில் மாஸ் அப்படின்னா அது மேலே தான் இருக்கும். மாஸ் மேலே, மாஸ் எப்போவுமே டாப்பு தானே, மாஸ் அப்படின்றது மேலே. அப்போ இன்னொன்று மிச்சமாக என்ன இருக்கும்? அட்டாமிக் நம்பர். அப்போ அட்டாமிக் நம்பர் கீழே, மாஸ் நம்பர் மேலே. சிம்பிளாக முடிஞ்சு போச்சு இல்லையா? மாஸ் நம்பர் மேலே, அட்டாமிக் நம்பர் கீழே. அப்போ இந்த மாஸ் நம்பரை நம்ம ஏ அப்படின்னு சொல்லியிருப்போம், அட்டாமிக் நம்பரை இசட்னு சொல்லியிருப்போம், அவ்வளோதான். ரைட்? இங்கே ஏன்னு இருக்குது பாருங்கள், ஏன்னு இருக்குது, அதனால் ஏ. இங்கே அது இல்லை, ஸோ அதனால் இசட். ஏன்னா இதுவும் எனக்கு வந்து சம்டைம்ஸ் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அட்டாமிக் நம்பர் மாஸ் அப்படின்றதுல ஏ இருக்குது, ஸோ ஏவை நம்ம மாஸ் நம்பருக்கு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அட்டாமிக் நம்பரை வந்து அப்படி கிடையாது, ஸோ யூ கோ வித் இசட். சார் அதுலேயுமே வந்து ஏ இருக்கே சார், அது நீங்கள் வந்து எப்படி ஞாபகம் வச்சுருக்கீங்களோ பார்த்துக்கோங்க. ஸோ மாஸ் நம்பர் ஏ அண்ட் தென் இசட் அப்படின்றது அட்டாமிக் நம்பரில் வி யூஸ் டு ரெப்ரசன்ட். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். இந்த சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான 2 மார்க். அப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்கும். அப்போ என்னுடைய வால்யூம் ஆஃப் த நியூக்ளியஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் மாஸ் நம்பர். இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துக்கோங்க. சிம்பிளி ரைட் வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் நம்பர், கோயிங் டு எக்ஸ்பிரஸ் த வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ. ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் த நியூக்ளியஸ்னு சொல்ல போகிறீங்க, ரைட்டா? ஸோ இந்த r0ன்றது கான்ஸ்டண்ட்டான ஒரு வேல்யூ, கான்ஸ்டண்ட்டான ஒரு வேல்யூ, சரியா? இதுதான் நமக்கு வந்து நியூக்ளியஸுடைய சைஸ். நியூக்ளியஸுடைய சைஸ் இந்த டிஸ்கவரி எல்லாம் இருக்கட்டும்.
the size of the nucleus, just now we discussed, size of the nucleus is nothing but r equal to r naught a to the power 1 by 3. அப்போ இதில் சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸை தாண்டி நமக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஐ டூ ஹியர் என்ன அப்படின்னு பார்த்தா, யூ ஹாவ் டென்சிட்டி, ரைட்டா? டென்சிட்டி, அதை நியூக்ளியர் டென்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். நியூக்ளியர் டென்சிட்டி. ஸோ வால்யூம் பார்த்துட்டோம், சைஸ் பார்த்துட்டோம். டென்சிட்டி பொதுவாக நம்ம டென்சிட்டி என்ன சொல்லுவோம்? மாஸ் அப்பான் வால்யூம். மாஸ் அப்பான் வால்யூம். மாஸ் என்ன? மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். we are talking about the nucleus இல்லை. அப்போ மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் பை வால்யூம் ஆஃப் த நியூக்ளியஸ். மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் அப்பான் mass of the volume of the nucleus in a mass by volume of the nucleus. Mass by volume la, we are talking about nucleus, so mass of the nucleus by mass of the volume of the nucleus. Mass upon volume. So mass ma, m என்றது number of, and then volume என்னது 4 by 3 pi r cube. அவ்வளவுதான். இதோட முடிஞ்சது. இதை நீங்கள் வந்து இப்படியும் எழுதலாம், ஸ்ட்ரைட்டாக எழுத போகிறீங்க, அவ்வளோதானே. இப்படி எழுதுங்க. இல்லை சார், நான் வந்து இதை கொஞ்சம் வேறு மாதிரி எழுதட்டுமா? எழுதலாமே. எப்படி எழுதலாம்? இந்த ஆர் கியூப் ஐ கேன் ஆல்சோ ரெப்ரசன்ட் இன் another way. பிகாஸ் என்னுடைய ஆர் அப்படின்னு நம்ம என்ன சொன்னோம்? ஆர் நாட் ஏ டு த பவர் 1 by 3ன்னு சொன்னோம். அப்போ ஆர் கியூப் அப்படின்னா என்ன இருக்கும்? ஆர் நாட் கியூப் ஏ, அவ்வளோதான். ஏன்னா 3 வந்து கேன்சல் ஆகிடும், இது மட்டும் இருக்கும். அப்போ இஃப் ஐ எக்ஸ்பிரஸ் தட் 3ma அப்பான் 4 இது என்ன சொல்லலாம்? ஆர் நாட் கியூப் ஏ. இந்த ஏவும் இந்த ஏவும் போயிடுச்சுன்னா 3m அப்பான் 4 ஆர் நாட் கியூப். முடிஞ்சதா? சரி. இப்படியும் யூ கேன் ஆல்சோ சே யுவர் டென்சிட்டி. இதுவும் டென்சிட்டி தான், இதுவும் டென்சிட்டி தான். பட் யூ ஹேவ் சப்ஸ்டியூட்டட் த வால்யூம், அதாவது அந்த ரேடியஸ் வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி சொல்லியிருக்கீங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ யூ ஹேவ் டு ரிமெம்பர். இஃப் யூ விஷ் யூ கேன், பட் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் இது நமக்கு செப்பரேட்டாக கேட்டாங்கன்னா இந்த நம்பரை நீங்கள் எழுதுறதுக்கு பார்த்துக்கோங்க. வால்யூமில் அப்போ மாஸ் அப்பான் மாஸ் கேஜி, வால்யூம் வந்து மீட்டர் கியூப். இது இந்த ஈக்குவேஷனோட இந்த வேல்யூஸோட யூ ஹேவ் டு கோ வித் திஸ் நம்பர் 2.3 10 to the power 17 kg per meter cube. ஸோ இதுதான் நமக்கு வந்து என்னுடைய டென்சிட்டி அப்படின்னு நம்ம வந்து பேசிக்கலாம். சரியா? இதில் ஒரு சின்ன கம்பேரிசன் வந்து நமக்கு இருக்கும். நம்ம கெமிஸ்ட்ரியில் கண்டிப்பாக இதெல்லாம் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது தான் டென்சிட்டி ஆஃப் வாட்டர். ஏன் நம்ம இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்லேயே இதை யூஸ் பண்ணியிருப்போம். டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 10 to the power cube மீட்டர் கியூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 10 to the power cube. இது வந்து டென்சிட்டி ஆஃப் வாட்டர். அப்போ டென்சிட்டி ஆஃப் வாட்டர் எப்படி இருக்குது? இந்த இடத்துல நியூக்ளியஸுடைய வாட்டர் எப்படி இருக்குது பாருங்கள். அப்போ எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ க்ளோஸர் என்னது என்னுடைய புரோட்டானும் நியூட்ரானும் அவ்வளோ க்ளோஸாக வந்து எனக்கு இருக்கும். சரியா? ஸோ திஸ் இஸ் யுவர் நியூக்ளியர் டென்சிட்டி. அடுத்த டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா வி ஹாவ் அந்த பைண்டிங் எனர்ஜி, அப்புறம் நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜி, மாஸ் டிஃபெக்ட், அதுக்கப்புறம் அந்த மாஸ் வந்து ஹவ் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு லைட் எனர்ஜி, அது எல்லாம் நம்ம வந்து வில் டிஸ்கஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் த செஷன். தேங்க்யூ.